தூத்துக்குடி மாவட்டம் மானங்காத்தான் கிராமத்தில் பாழடைந்த ஆதிதிராவிடர் நல குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் MP கனிமொழி ஒப்படைத்தார். மானங்காத்தான் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் நல குடியிருப்புகள் உள்ளன. இதில் பாழடைந்த 20 வீடுகளை இடித்து சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டன. கடந்த ஆண்டு முதற்கட்டமாக 9 பயனாளிகளுக்கு வீடுகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக 11 வீடுகளை கனிமொழி MP திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். அப்போது ஒரு மூதாட்டி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விஜயின் தாவேகாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் கூட்டணிக்கு அப்பாற்பட்டு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் விஜய் கட்சியும் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். அரசியல் நிலைப்பாடு வேறு என்றும் மக்கள் நிலை சார்ந்த நிலைப்பாடு வேறு என்றும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மது ஒழிப்பிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று கூறினார். கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதிமுகவுக்கும் மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு. இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. டாஸ்மாக் கடைகள் மூலம்தான் தமிழ்நாட்டு நிர்வாகம் நடக்கிறது என கூறி நியாயப்படுத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்று VCK தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2016ஆம் ஆண்டில் திமுக தந்த தேர்தல் அறிக்கையை தற்போது நினைவூட்டுவதாக கூறினார். 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும். இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பாரெல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்புடையதல்ல. கடைகளை குறைச்சா தானே வருமானம் குறையும். வருமானம் குறைவது அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. தனது ஒப்புதலின்றி தன்னிச்சையாக ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை அறிவித்துள்ளதாக அவரது மனைவி ஆர்த்தி ரவி கூறியுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி அண்மையில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருந்தார். மேலும் விவாகரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பதாக அவரின் மனைவி ஆர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள அறிக்கையில் தனது திருமண வாழ்க்கை குறித்து அண்மையில் வெளியான அறிக்கை கவலையும் மனவேதனையும் தருவதாக தெரிவித்துள்ளார். தனது கவனத்திற்கு வராமலும் தனது ஒப்புதல் இன்றியும் வெளியான அறிவிப்பு என்றும் விளக்கியுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக தான் வாழ்ந்த வாழ்க்கை, அதற்குரிய கௌரவம், கண்ணியம், தனித்தன்மையை அந்த அறிக்கையின் மூலம் இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது கணவர் ஜெயம் ரவியிடம் மனம் விட்டு பேசவும் சந்திக்கவும் முயற்சித்த போது வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக ஆர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதனால் தானும் தனது 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார்.
திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு சொந்த விருப்பத்தை சார்ந்து ரவியாக எடுத்தது என்றும் குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். தன் மீதும் தனது தந்தையின் நடத்தையின் மீதும் களங்கம் கற்பிக்கும் வகையில் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஆர்த்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குவது குறித்து ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அமெரிக்காவில் உள்ள ஃபோர்டு நிறுவனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் இருந்ததாகவும் தமிழ்நாட்டுடனான 30 ஆண்டுகள் நட்புறவை புதுப்பிக்க முயற்சித்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விற்பனையில் சரிவு, செமிகண்டக்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக 2021ஆம் ஆண்டு ஃபோர்டு நிறுவனம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சென்னை அடுத்த மறைமலை நகர் அருகே உள்ள ஃபோர்டு ஆலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்தது கவனம் ஈர்த்துள்ளது. தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் அவரது நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், மூர்த்தி, கயல்விழி செல்வராஜ், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் பேத்தி ஆங்கிலத்தில் எழுதியுள்ள அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகையும் இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மரியாதை செலுத்த வரும் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்க கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்க நடத்தவில்லை, வருத்தத்துக்குரியது. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் திருமாவளவன் அழைக்கவில்லை என்று கூறினார். மதுவை தமிழகத்திலிருந்து துடைத்து எரியப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் விளக்கம் கேட்காமல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்று கூறினார். கவிழ்த்தேன் என்று தன்னுடைய வருகையை ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இதுபோன்று செய்யக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம், அல்லது விளக்கம் கேட்கலாம். எதுவுமே இல்லாமல் தடாலடியாக செய்கிறது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அமெரிக்க